வணக்கம். சட்டசபையில் விஜயை அவமானப்படுத்திய KN நேரு. தாவேக ஆட்சி அமைத்து 3 மாதங்கள் நிறைவடைந்து விட்டது. சட்டசபையில் பட்ஜெட் மீதான விவாதம் சூடு பிடிச்சிருக்கு. பட்ஜெட் பற்றிய கருத்துக்களை கடந்த தாவேக திமுக இடையே கருத்து யுத்தம் ஏற்பட்டு வருது. தாவேக MLAவின் கருத்துக்கு முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் திமுக முன்னாள் அமைச்சர் நேரு அளித்த பதில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் கடந்த வாரம் தாக்கல் செய்யப்பட்டது. தற்போது சட்டசபையில் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று வருது. தாவேக அமைச்சர்கள், MLAக்கள் மற்றும் திமுக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி MLAக்களிடையே காரசார விவாதம் நடந்து வருது. கோவை சூலூர் MLA சுகுமார் முன்னாள் முதலமைச்சர் மக்கள் மனதில் இல்லை என்று கூறினார். இதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. முன்னாள் அமைச்சர் KN நேரு பேசுகையில், கடந்த கால ஆட்சியில் முதலமைச்சர் மக்கள் மனதில் இல்லை என்று ஆளும் கட்சியினர் கூறுகிறாங்க. நீங்கள் தேர்தலில் வாங்கிய சீட்டு 108 தான். எதிரில் இருப்பவர்கள் உங்களை விட அதிகமாக வாங்கியுள்ளோம். கட்சியாக பிரிந்து இருக்கலாமே தவிர மொத்தமாக உங்களை விட அதிக வாக்குகள் பெற்று அமர்ந்திருக்கிறோம். நாங்கள் 72 தொகுதிகளில் வென்றிருக்கிறோம் என்று ஆவேசமாக பேசினார். அப்போது தாவேக MLAக்கள் நேருவின் பேச்சிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூச்சலிட்டாங்க. தொடர்ந்து பேசிய நேரு, நான் சொல்லிடுறேன் இருங்க, நீங்கள் வாங்கிய 108 தொகுதிகளில் 35% தான். நாங்கள் தனித்தனியாக பிரிந்திருந்தாலும் கூடுதலாக வாங்கியுள்ளோம். எங்களுடன் இருந்தவர்கள் தான் உங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. எங்கள் தலைவர் எப்போதும் மக்களின் மனதில் இருப்பவர், பெரியோர் போன்ற திராவிட கொள்கையில் இருந்து வந்தவர் என்று நீங்கள் கூட சொன்னீங்க. மக்கள் மனதில் எங்கள் தலைவரும் திராவிடம் இருப்பதால் தான் உங்களுக்குள் மக்கள் வாக்களித்து வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க. அதனால தான் நான் சட்டமன்ற உறுப்பினராக இங்கே நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க. தாவேக அமைச்சர்கள் எதிர்ப்பை மீறி நேரு கருத்தை முன் வச்சார். முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேசுகையில், அந்த குற்றச்சாட்டை சொன்ன உறுப்பினர் கடந்த திமுக ஆட்சியில் எங்கள் அமைச்சராக இருந்த பெரியசாமியோடு இருந்தவர். நாங்கள் பட்ட கஷ்டங்கள் அவருக்கு தெரியும். மக்கள் பயன்பெறும் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவோம். எங்கள் தலைவர் மக்கள் மனதில் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? மகளிர் உரிமை தொகை பெறும் 1.5 கோடி பெண்களின் மனதில் எங்கள் தலைவர் இப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார் என KN நேரு விஜய் அவர்களின் மூக்கை உடைக்கும் விதமாக அசிங்கப்படுத்தினார்.